பசிக்கு சோத்துல கையை வச்சு வாயில வைக்கும் போது செத்து போறாங்க. சாராயம் குடிச்சு செத்தா கூட உடனடியா 10 லட்சம் கொடுத்தியே. இந்த கொலை வந்து அரசு பண்ண கொலை. எதுக்கோ செலவு பண்றீங்க. சினிமாக்கு 500 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் செலவு பண்றாரு. ஏன் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடு. தடை செய்யப்பட்ட பகுதி என்ன தடை செய்யப்பட்ட, ஸ்கூலுக்குள்ள என்ன தடை செய்யப்பட்ட பகுதி போர்டு வச்சிருக்கியா? ஆனா திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்கு. ஆனா அரசு கல்லூரி இருக்கானா இல்ல. ஆனா அது திருவள்ளூர் மாவட்டத்துல ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் திமுக காரன் தான் நடத்தி நிற்பான். ஆந்திரால இருந்து சரக்கு கடத்தப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறது, 10 ரூபா பாட்டிலுக்கு ஏராளமான கிரைம் நடக்கும். இங்க இந்த சமூகத்தை திட்டமிட்டே குற்றவாளியை ஆக்கி போதைகளை கையில கொடுத்து இந்த இளைஞர்களுக்கு ஃபுல்லா வந்து சிறை நிரப்பும் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க படிக்கணும்னு கேட்கிறோம். அந்த குழந்தை படிக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு வந்துச்சு. இந்த கொலையில கண்டிப்பா உயர் நீதிமன்றமும் சரி, மனித உரிமை ஆணையமும் சரி உடனடியா தலையிடணும். உங்க அப்பா வீட்டு காசியோ பாட்டம் வீட்டு காசியோ எடுத்து கட்டுன்னு சொல்லல, எங்களோட வரி பணத்துல எடுத்து கட்டு அரசு பள்ளிகளை சீர் செய்ய பராமரி. அதை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இலவசமா என்னது? என் பாக்கெட்ல இருக்கிறத உங்க பாக்கெட்ல சும்மா கொடுத்தாதான் இலவசம். நீ கொடுக்குற பணம் யாருது? வந்து நல்லாட்சியை நடத்துறேன்னா நீ வந்து முதல்ல பள்ளிகளை கல்லூரிகளை அரசு உடைமை ஆக்குறதுக்கான வேலையை பாருங்க. அதான் கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறாங்கல்ல, அதுதான் காம்ப்ரமைஸ். அவனுக்கு நான் கவர்மெண்ட் வேலை ஆகிறதுக்கு என் குழந்தைய சாவடிக்கணுமா நானு? தோழர், திருத்தணியில் பள்ளி சுவர் இடிஞ்சு விழுந்து அரசு மாணவன் 13 வயசு மாணவன் மோகித் இறந்திருக்கிறான். ஸோ முதல் கட்டமாக உங்களோட பார்வை. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல அரசு பள்ளி கல்லூரியோடைய நிலைமைகள் முழுக்க முழுக்க அது ஒரு உதாரணம். இப்படிதான் இருக்கு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2 காலேஜ் வந்து அரசு கல்லூரி வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த 2மே என்னடான்னா அட்டனன்ஸா மாத்திருக்காங்க. அப்போ அரசு கல்லூரியோடைய நிலைமை சுத்தமா கிடையாது. அரசு பள்ளியோட நிலைமையும் இப்படிதான். எல்லாமே என்னடா இடிந்து விழும் சூழ்நிலையில பராமரிப்பற்ற தன்மையா இப்படி இருக்கவே பெற்றோர்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா, பாதுகாப்பற்ற இந்த சூழல்ல இந்த அரசு பள்ளிகளை படிக்கிறத விட பாதுகாப்பான பணத்தை கட்டியாவது நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துலாமன்ற நிலைமைக்கு தள்ளப்படுது. இப்போ பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வி வருது. நேற்று அந்த குழந்தையுடைய மரணம் என்பது இன்னைக்கு வந்து தமிழ்நாடே வந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நிலைமை, வேதனையான ஒரு விஷயம். அவன் வீட்டில் சாப்பிட வழி இல்லாம தான் ரேஷன் அரிசியை வந்து ஸ்கூல்ல போடுற மதிய உணவு திட்டத்துல வந்து சாப்பிட்ற சோறு துண்ண போறாங்க. அவன் சோறை வாங்கிட்டு வந்து உக்காடுறான் காம்பவுண்டுக்குள்ள தானே நடக்குது. நான் யோசிச்சு பாருங்களேன், வாயில சோறு எடுத்து வைக்கும்போது அவன் உயிர் போச்சுன்றது வந்து ஏற்க முடியாத ஒரு பாவச் செயல். இதை விட ஒரு பாவம் வந்து இந்த நாட்டுல நடக்கணுமா? இவ்வளவு மோசமான ஒரு பாவம். ஒருத்தன் பசிக்கு சோத்துல கையை வச்சு வாயில வைக்கும் போது செத்து போறாங்க. எவ்வளவு அசிங்காது, இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அசிங்காது. அப்போ இதையெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறை எல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பாங்க, வேடிக்கை தான் பார்ப்பான்னு பார்த்தா பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. சரி, பாதிக்கப்பட்ட உடனே யாரை தண்டிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து தண்டிக்கிறாங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் தண்டிக்க கூடாதுலாம் இல்லை, அவங்க கிட்ட வந்து கேள்வி இருக்கு. நீ இத்தனை நாள் வேலைக்கு வரீங்க, மாச சம்பளம் வாங்குறீங்க, அரசு ஊழியர் சம்பளம் வாங்குறீங்க, கண் எதெல்லாம் காம்பவுண்ட் இடிந்து விழுற நிலைமையில இருக்குது. இது குறித்து வந்து பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்ல வந்து பெற்றோர்களே நிறைய தடவை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க, பழுது பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வலியுறுத்தி இவங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதன் அடிப்படையில அவங்க மேல தண்டிக்கப்படணும்னா தண்டிக்கப்படணும். ஆனா இது போன்ற குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்தான விஷயங்கள்ல சட்டம் என்ன சொல்லுது, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, குழந்தை பாதுகாப்பு உரிமையில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையா கணக்கெடுத்து ஒரு குழந்தை வந்து கட்டிடம் இடிந்து உழுதுன்னா அதோடைய முழு பொறுப்பும் அரசு அதிகாரிகளையே சாரும் அப்படின்னு சொல்லுது. முக்கியமா நீங்க இதை வந்து என்னடான்னா, இதை வடிவமைத்த இந்த அரசு பள்ளியை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் யாரு? பிடபிள்யூடியோட பணி என்ன? பராமரிக்கிற பணி பிடபிள்யூடி. அது கட்டிடத்தை வடிவமைக்கிறது, கட்டி கொடுக்கறது, பராமரிக்கிறது எல்லாமே பிடபிள்யூடியோட பணி. பிடபிள்யூடி என்ன பண்ணுது, சிபிடபிள்யூடி என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்க ஆர்கிடெக்ட்னா கூட இங்க பிரைவேட்ல முடிச்சுட்டு சுத்துற ஏராளமான ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஆனா அரசு பள்ளியை கட்டணும்னா சிஓஏன்னு சட்டப்படியா ஒரு பர்மிஷன் ஒன்று வாங்கணும். அப்ப சிஏஓன்ற ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைத்து தரணும். அப்ப அந்த சிஏஓ அதிகாரி ஆர்கிடெக்ட் யாரு, பிடபிள்யூ அதிகாரி யாரு என்றத வரையறுத்து அவங்க மேலதான் ஏ1 டிக்ளேர் பண்ணி வழக்கு பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த வழக்கை திசை மாத்துறதுக்கு நாங்க உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன பண்றாரு, திசை மாத்திர வேலையும் மடைமாத்திர வேலையை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதுக்கு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் இதுல வந்து தண்டிக்கப்படணும். அப்போ இதுக்காக ஒதுக்கீடுபட்ட பணங்கள்லாம் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு குழந்தை இறந்த உடனே 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறேன்றாரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் 5 லட்சம்ன்றாங்க. அதுக்கப்புறம் சில அமைப்புகள் பட்டியலின சமூக சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து போராடும் போது 15 லட்சம்னு. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, 3 லட்சம் 5 லட்சம் நீங்க டிக்ளேர் பண்றீங்கல்ல, சாராயம் குடிச்சு செத்தா கூட உடனடியா 10 லட்சம் கொடுத்தியே கள்ளக்குறிச்சியில. இந்த கொலை வந்து அரசு பண்ண கொலை, இது அரசு கொலை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஐபிசியில கூட 304 304A இதுதான் சொல்லுது, இது அரசு கொலை தான். ஒரு பள்ளிக்குள்ள கட்டிடத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்து செத்து போகுதுன்னா அதிகாரிகளோட அலட்சியத்தினால தானே இந்த கொலை நடந்தது. அப்போ அது ரீதியான வழக்குகள் வந்து அவங்க மேல பாயணுன்றதும் நாங்க கேட்டுக்கிறோம். வெறும் 5 லட்சம் 10 லட்சம்ன்றது இல்ல, எதற்கும் செலவு பண்றீங்க. சினிமாக்கு 500 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் செலவு பண்றாரு. ஏன் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடு. ஏதோ இப்போ வெள்ளிச்சாரை போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்கார்றாருல, பெரியார் வழி வந்தவர்கள் என்ன பண்ணணும், இந்த கௌரவம்லாம் எனக்கு தேவையில்ல, இது அசிங்கம், இதை தூக்கி போடுங்கன்னு சொல்லணும்ல. உட்காந்துட்டு கால் மேல கால் போட தெரியுதுல, செலவு பண்ண தெரியுதுல்ல. 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுங்க அந்த குடும்பத்துக்கு. என்ன குறைஞ்சிட்டு போறீங்க? இன்ன வரைக்குமே எல்லாரோடைய வீட்லயும் ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு 13 வயசுங்க, அந்த குடும்பத்தோட எதிர்காலமே போச்சுங்க, தலைமுறையே அழிஞ்சிச்சுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது தடை செய்யப்பட்ட பகுதி. இப்ப எதுக்காக ஓட்டு போடுறோம்? மற்ற ஆட்சி மாதிரி இது இருக்காது, இவங்க வந்து சமத்துவத்தை போதிப்பாங்க, நியாயமா நடந்துப்பாங்க அப்படின்றதுக்காக தானே இவங்களை தேர்ந்தெடுத்து வர வச்சோம். ஆனா நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா, யாரு பாதிக்கப்படுறாங்களோ, பாதிக்கப்பட்டவர் வழக்கு கொடுத்தா அந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர் மீதே திரும்பி வர்றதை வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்குமே சொந்த அனுபவம் உண்டு. நான் ஒரு லோனை வாங்கிட்டு எனக்கு வந்த லோன் எங்கன்னு கேட்டா வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரு பேங்க் மேனேஜர். அப்ப இங்க குற்றவாளி அவர் தான். ஆனா என்ன பண்றாங்க, பேங்க் மேனேஜர் ஒரு ஆளை விட்டு ரெடி பண்ணி ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் என் மேல போடுறாங்க, அப்படியே திருப்புறாங்க. அப்போ இங்க ஒரு நியாயம் கூட கேட்க முடியல இந்த கவர்மெண்டால. ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா. இன்னைக்கு உயிர் பிரச்சனை, இப்ப அந்த குழந்தை குற்றவாளி ஆக்கிக்கிறாங்கல்ல. தடை செய்யப்பட்ட பகுதி என்ன தடை செய்யப்பட்ட, ஸ்கூலுக்குள்ள என்ன தடை செய்யப்பட்ட பகுதி போர்டு வச்சிருக்கியா? நாளைக்கு அந்த ஸ்கூலே தடை செய்யப்பட்டது. இந்த ஒரு மரணம் நடந்த ஸ்கூலை இழுத்து மூடுற வேலையை பார்ப்பார். இந்த ஆட்சியில எத்தனை ஸ்கூல், 1000க்கும் மேற்பட்ட ஸ்கூலை இழுத்து மூடியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் நான் சொல்ல, திருவள்ளூர் தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த மாவட்டத்துனா கூட, நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவன். திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி ஆர்கேபேட்டை பகுதியில கொண்டபுரம்ன்ற கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்கு, தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்கு. ஆனா அரசு கல்லூரி இருக்கானா இல்ல. எல்என்ஜி காலேஜ்னு ஒண்ணு இருந்தது பொன்னேரியில, அதையும் அட்டானமஸா மாத்திட்டாங்க, தன்னாட்சி கல்லூரியா மாத்திட்டாங்க. அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கல்லூரி, அரசு கிட்ட இருந்து நகர்ந்து போகுது. ஆனா அது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் திமுக காரன் தான் நடத்தி நிற்பான், திமுக மாவட்ட செயலாளர். நான் ஏன் கட்சி பேர் சொல்றேன்னா, நீங்க போயிட்டு ஆய்வு பண்ணுங்க, ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும், பிரைவேட் காலேஜ் இருக்கும். முழுக்க பிரைவேட்டேஷனா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களால கல்வி கூட கொடுக்க முடியாதா? இல்ல, சாப்பாடு இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி தின்ற நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம், குழந்தைகள் இருக்குது. அப்போ எங்களால சாப்பிட்றதுக்கே வழியில போது படிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? அப்ப அரசு பள்ளி எங்களுக்கு தேவையில்ல. அப்ப நாங்க ஸ்கூலுக்கு வந்தா சாவோன்னு நிலைமை இருந்தா எங்க பெற்றோர்கள் எப்படி குழந்தைய எத்தனை போயிட்டு சேர்ப்பாங்க? அதற்கு தான் காலை உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க முதலமைச்சர். ஆமா, அப்ப பில்டிங் எரிஞ்சு வந்துடும். அப்புறம் குழந்தை வந்து தடை செய்யப்பட்ட கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாரு, அதனால அந்த பில்டிங் சின்ன ஒரு அறிவிப்பு வைப்பாங்க. எதுக்கு? இதெல்லாம் ரொம்ப மோசமான இரக்கமற்ற. 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடினதா சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்புலன்னா, பிறப்பு விகிதம் வந்து அந்த பகுதியில குறைவாக இருக்குது, அதனாலதான் மாணவர்களுடைய சேர்க்கை குறைவாக இருக்குன்றதா சொல்றாங்க. இது வந்து அதான் முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைக்கிற கதையா இருக்கிறதுலயே. தமிழ்நாட்டுல பெரிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான், பெரிய மாவட்டம். இங்க இருந்து அம்பத்தூர்ல தொடங்கி அந்த பக்கம் ஊத்துக்கோட்டை வரைக்கும், ஆந்திரா பார்டர் வரைக்குமே இருக்கிற சென்னை, திருவள்ளூர் 4ஆ கூறுப்பட்டதான் சென்னை. அவ்வளோ பெரிய மாவட்டத்துல பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கு. என்ன கணக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஏமாற்று. அதான் சொல்றேனே, தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப் இருக்குது. ஆனா இங்க அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் நிலைமை இப்படிதான் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் எங்களை படிக்க சொல்லுதா, குடிச்சு சீரழிய சொல்லுதா? மாற்றத்தை, சமத்துவத்தை விரும்புகின்ற பெரியார் வழி வந்த திராவிட கழகம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போச்சுன்றதுனால இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆதகமா இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க இந்த அரசு பள்ளியை பாதுகாக்காம பராமரிக்காம
ஆனா நீங்க தெருவுக்கு தெருவு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் இல்ல, சென்னையை கூட எடுத்துங்க, நீங்க எல்லா மாவட்டங்கள்லயுமே தெருவுக்கு 4 ஒயின் ஷாப் இருக்கு. தெருவுக்கு 4 ஒயின் ஷாப். அதுக்கு பின்னாடி நடக்கிற கிரைம் எக்கச்சக்கமான கிரைம். ஆந்திரால இருந்து சரக்கு கடத்தப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறது, 10 ரூபா பாட்டிலுக்கு ஏராளமான கிரைம் நடக்கும் அந்த இதுக்குள்ள. இப்போ அதெல்லாமே சீரும் செழிப்போமா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நாங்க குழந்தைகள் படிக்க வேண்டிய அரசு பள்ளியை பாடுறான்னா பில்டிங் இடிஞ்சு வந்து காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு வந்து சாகுற நிலைமையில இருக்கு. அப்போ இதெல்லாமே முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும். உடனடியா 3 லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த 3 லட்ச ரூபாய் அந்த குடும்பம் வந்து செழிப்பாயிடுமா? 1 கோடி ரூபாய் அறிவிங்க, என்ன குறைஞ்சிட்டு போறீங்க நீங்க? 1 கோடி ரூபாய் கொடுத்தா உங்க கட்சி திவால் ஆயிடுமா? இந்த தவறை இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கான தேவையான நஷ்டஈடை நீங்க வந்து கொடுக்கும். இது நான் கேட்கிற கோரிக்கையில சட்டமே இதுதான் சொல்லுது. ஏராளமான தீர்ப்புகள் எத்தனையோ அரசு பள்ளிகள்ல கட்டிடங்கள் விழுந்து இது மாதிரி நடந்திருக்கு. முன்னாடி நடந்த தீர்ப்புகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த நஷ்டஈடை அரசு பொறுப்பே இருக்கணும். அவங்களுக்கு ஒரே நஷ்டஈடு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தான் முதல் குற்றவாளியா நீங்க நிக்க வைக்கணும். அப்ப திசை மாற்ற வேலைகளை வந்து அன்பின் மகேஷ் வந்து அதை கைவிடணும். அதனாலதான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன், 5 லட்ச ரூபாய்ன்றது வந்து அது ஒரு நஷ்டஈடு தொகையே கிடையாதுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். ஒரு குழந்தை வந்து ஒழுங்கினத்தால, உன்னோட அஜாக்கிரதையால, உன்னுடைய அலட்சியத்தால ஒரு காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு கீழே விழுந்து செத்துருக்குன்னா நீ 5 லட்சம் கொடுப்பியா? அவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க வந்து இந்த அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கான வேலை, இங்க இருக்கிற தலைமுறை படித்த தலைமுறையா மாறணுமா இல்ல குடிகார தலைமுறையா மாறணுமான்றது வந்து இந்த அரசு கையில தான் இருக்குது. எல்லாமே இந்த அரசு கையில தான் இருக்குது. இங்க இந்த சமூகத்தை திட்டமிட்டே குற்றவாளியா ஆக்கி போதைகளை கையில கொடுத்து இந்த இளைஞர்களுக்கு ஃபுல்லா வந்து சிறை நிரப்பும் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க படிக்கணும்னு கேட்கிறோம். அந்த குழந்தை படிக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு வந்துச்சு. காலையில உயிரோட போன குழந்தை இன்னைக்கு போனோமா அந்த குடும்பத்துக்கிட்ட போய் சேரும்போது அந்த குடும்பம் துடிச்ச துடி அந்த பகுதியே கதறி அழுந்துச்சு. நம்ம பார்த்தோம், மீடியால பார்த்தோம். அவ்வளவு ஜனங்க, அவ்வளவு மாணவர்கள் போராட்டத்துல இறங்கினாங்க. இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு அதிகாரிகளும் இந்த ஆட்சியும் தான். நீங்க எல்லாம் வாங்கி குடிங்கன்னு அரசாங்கம் சொல்லல. ஆமா, அரசு சொல்லாது. என்னன்னா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டா போதும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா போதும். ஆனா அவங்க விற்கலாம். அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு ஒயின் ஷாப்னு வந்து அனுமதி கொடுக்கலாம், அதை விற்கலாம். ஆனா பள்ளியெல்லாம் மட்டும் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துடலாம். என்ன ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் இது. அரசு நீ திறந்து வச்சுக்கிறதுனால தானே கண்ணில் பறந்துனா எல்லாமே எளிமையா கிடைக்கிறதுனால தவறுகள் அதிகமா நடக்குது. அது ஏன் எளிமையா கிடைக்க வைக்கிற நீ? அப்போ அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க, முழுக்க முழுக்க காரணமே அரசு தான். சிட்டா ஆர்டர் போடு, கடினமாக்கு. பக்கத்து மாநிலத்தை போயிட்டு வாங்கி குடிக்கிறாங்கன்னா எண்ணிக்கை குறையும்ல. எல்லாருமே நான் நடைய கட்டின்னு ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாணவி வந்துட்டு முதலிடம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவி முதலிடம் படிச்சா, அதுவும் அவ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான்னா அதுக்கான அங்கீகாரத்தை கவர்மெண்டே கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. மேடையில ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க, அவளுக்கு தேவையான அந்த உதவியெல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து சாகும் பொழுது குழந்தை தரப்புல வந்து அதை திசை திருப்புறது எப்படி பாக்குறோம்? மூடி மறைக்கிறது. அதான் மூடி மறைக்கிறதுக்கான வேலை தான். அப்போ நாங்க வெற்றி பெற்று ஜெயிச்சா மட்டும் என்ன தூக்கி கொண்டாடுவேன். என்னுடைய வெற்றிக்கும் என்னோட உழைப்புக்கும் நீ உறுதுணையா இருக்கவே மாட்டேன். ஆனா உன்னால நான் நாசமா போறதும், உன்னால நான் இறந்து போறதும், செத்து போறதும் மூடி மறைப்பேன். இது எவ்வளவு ஒரு மோசமான மனித நேயமற்ற செயல்னு பாருங்களேன். அப்போ இந்த கொலையில கண்டிப்பா உயர் நீதிமன்றமும் சரி, மனித உரிமை ஆணையமும் சரி உடனடியா தலையிடணும். தாமாக முன் வந்து வழக்கு எடுக்கணும். தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் இன்ன வரைக்குமே பிடபிள்யூடி அதிகாரிகளையோ இல்ல அந்த சிஓஏ ஆர்கிடெக்டையோ யாருமே வந்து இன்ன வரைக்குமே யாருமே வெளிக்கொண்டு வரல. அவங்க எல்லாம் யாரு, இந்த பில்டிங் கட்டினது யாரு, இந்த காம்பவுண்டை கட்டினது யாரு, இவங்க எல்லாமே இன்னும் யாருமே வெளியில வரல. அப்போ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த அரசு பள்ளியை டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு நிதிகள் ஒதுக்கிடப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்துல மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். நாங்க அடுத்தடுத்த ஆர்டிஐ மூலியமாக இன்னும் பல தரவுகளை சேகரிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறோம். இதை நாங்களும் விட மாட்டோம். ஆனா இது அரசு ரீதியா வந்து மனித உரிமை ஆணையமே முன்னிறுத்து தாமா வழக்கு போடணுன்ற கோரிக்கையும் நாங்க வச்சுக்கிறோம். அதே சமூக ஆர்வலர் உங்களை மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க நிறைய முறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், இந்த பள்ளிச்சுவர் வந்து சரியில்லை அப்படின்னு நாங்க சொன்ன போது கூட அவங்க கேட்கவே இல்லை, அதனாலதான் அந்த மரணம் நிகழ்ந்துட்டுன்னு சொல்றாங்க. இப்ப 5 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களே, இப்ப பல கட்சிகள் வந்து கொடுப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு வந்து பல கட்சிகள் கொண்டு போயிட்டு நிவாரணமா கொடுப்பாங்க. அதை வைத்துக் கொண்டு இந்த பள்ளிச்சுவரை வந்து சரி செய்திருந்தா கூட இந்த குழந்தையோட மரணத்தை வந்து நம்ம தடுத்துக்கலாமே. மனிதாபிமானம் அடிப்படையில சமூக ஆர்வலர்கள், கட்சிகள், இயக்கங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ஆறுதலுக்கு, அது அவங்களுடைய இழப்பை ஈடு செய்யவே செய்யாது. அது ஒரு ஆறுதலுக்கு கொடுக்குறது. கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்றாங்களா? அப்ப நாங்க கட்டுற வரி பணம் எல்லாம் எங்க போகுது?
நாங்க கட்டுறது தானேங்க வரி பணம். நீங்க என்னங்க, நான் உங்க அப்பா வீட்டு காசையோ உங்க பாட்டம் வீட்டு காசையோ எடுத்து கட்டுன்னு சொல்லல. எங்களோட வரி பணத்துல எடுத்து கட்டு, அரசு பள்ளிகளை சீர் செய்ய பராமரி, அதை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இப்ப முதலமைச்சர் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க பாத்துருப்பீங்க, மடிக்கணினில இருந்து சைக்கிள் இருந்துட்டு என்னென்ன மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மாதம் மாதம் மாணவர்களுக்கான அந்த படிப்பு ஊக்கத்தொகை அதையும் வந்து கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. எல்லா செய்யாம இல்லையே. நாங்க எல்லா திட்டங்களையும் வந்து நம்ம குறை சொல்லணும்ன்றதுக்காக நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில திட்டங்களை வரவேற்கணும்னா வரவேற்கணும் தான். ஆனா இதே இப்போ இன்னைக்கு இருக்கிற இதே முதலமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி அம்மையார் வந்து இலவசங்களை கொடுக்கும்போது இலவசங்கள் மக்கள் ஏற்பதில்லை, அதை விரும்பவில்லை. இது பேசுனது யாரு? இப்போ மக்களுக்கு தேவை என்னன்னா பொருளாதார வளர்ச்சி தான். இது அவர் தான் பேசினாரு. இவரு நாற்காலியில வந்து உட்கார்ந்த உடனே இப்ப இவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல இலவசம்ன்ற வார்த்தையை நம்ம வந்து பேசிடலாமே. இலவசம்னா என்னது? என் பாக்கெட்ல இருக்கிறத உங்க பாக்கெட்ல சும்மா கொடுத்தாதான் இலவசம். நீ கொடுக்குற பணம் யாருது? மக்களோட வரி பணம். அது எப்படி நீங்க இலவசம் பண்ணுவீங்க? இலவசம்ன்றத வார்த்தை வேணும். மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசமாகுன்ற அதுலயுமே நம்ம ஒரு தெளிவை பெற்றுடணும். அதனால நலத்திட்டங்களை வரவேற்கிறது, மாணவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் நீங்க நலத்திட்டங்கள் செய்யறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, இல்ல தூரத்துல இருந்து வர குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியலன்னா சைக்கிள் கொடுக்கறதுனால பள்ளிக்கு வர இயலுதுன்னா அதெல்லாமே நம்ம வரவேற்கிறோம். அதை நீங்க இலவசம் எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க மேலும் என்னன்னா தனியார் கல்லூரிகளை அழித்து ஒழித்து அரசு பள்ளிகளை பாதுகாத்திடுன்றதுதான் கேட்கிறோம். அரசு பள்ளியை பாதுகாத்திடு. இன்னைக்கு இது வந்து ஏதோ சாதாரண விஷயமா போய் முடியாதுங்க. இதனால பல பெற்றோர்கள் அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி அரசு பள்ளியில எடுத்துன்னு வந்து குழந்தைய சேர்ப்பான்? இந்த கேள்வி இருக்குல்ல. முதல்வர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு நாம வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கிறோம், கல்வியில மிகச்சிறந்த ஒரு நாடு எதுன்னா தமிழ்நாடு தான் அப்படின்றத சொல்றாங்க. போய் கியூபாவை போய் பார்க்க சொல்லுங்க, வடகொரியாவை போய் பார்க்க சொல்லுங்க, ரஷ்யாவை போய் பார்க்க சொல்லுங்க, பின்லாண்டை போய் பார்க்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் தனியார் கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்காங்களான்னு போய் பார்க்க சொல்லுங்க. பல நாடுகள்ல இன்னைக்கு வந்து அரசு இலவசமா வந்து அரசு எடுத்து எஜுகேஷனை நடத்தும் போது இன்னைக்கு நீ தாரவாத்து கொடுக்குற வேலையை தான் பார்த்துனுக்கிற தனியாருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அரசியல். நான் வந்து நல்ல ஆட்சியை நடத்துறேன்னா நீ வந்து முதல்ல பள்ளிகளை கல்லூரிகளை அரசு உடைமை ஆக்குறதுக்கான வேலையை பாருங்க. இது மாதிரி ஒரு மரணங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பண்ணும். சம்பவம் நடந்த பிறகு ஓடி போயிட்டு இப்போ கலெக்டர் பிரதாப் வந்து போய் பாக்குறாரு. அதுக்குள்ள உங்க வேலை. இவ்வளவு நாள் ஆச்சுல வந்து எத்தனை அரசு பள்ளியை போயிட்டு பார்வையிட்டீங்க? இதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஆய்வு பண்ணுங்கன்னா செத்த பிறகு போயிட்டு காம்ப்ரமைஸுக்கு வாங்க, நாங்க வந்து பேச்சுவார்த்தை. என்னையா பேச்சுவார்த்தை நடத்தி நயா பண்ண போறீங்க? பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துருவீங்களா? குழந்தையுடைய பெற்றோர்கள் சைட்ல இருந்து நாங்க வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் கேள்வியை. நீங்க பேச்சுவார்த்தையில என்ன கிழிச்சிட முடியும்? உங்க டியூட்டி தான் என்ன? இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்வது தானே. உன் ஆட்சியோடைய பவிஷ்யம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாமா? கேவலமா தானே இருக்கு. ஒரு குழந்தை உயிர் போச்சு, நீ பொறுப்பாவியா? யார் பொறுப்பு? கலெக்டர் தானே பொறுப்பு. நீ ஒழுங்கா போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டு நீ வந்து ஆய்வு பண்ணிருக்கீங்கன்னா பிடபிள்யூடியை கூப்பிட்டு வந்து என்ன பராமரிப்பு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தை செத்து இருக்குமா? இது திடீர்னு நடக்கல. ஏற்கனவே இதை பராமரிக்கணும்னு சொல்லி பல பேர் மனு கொடுத்தோம், நீ நடவடிக்கை எடுக்காம இருக்கிறிய. வெக்கக்கேடா இல்லையா? அசிங்கமா இல்லையா? மாவட்ட ஆட்சியர் எதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் கூப்பிடுறாருங்க? நேற்று அந்த கூட்டத்துல பெற்றோர்களை உறவினர்கள் வாங்க நான் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறேன். என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவ? அதான் கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறாங்கல்ல, அதுதான் காம்ப்ரமைஸ். அவனுக்கு நான் கவர்மெண்ட் வேலை ஆகிறதுக்கு என் குழந்தைய சாவடிக்கணுமா? நானு அநியாயமா இல்லையா? உங்களுக்குலாம் மனித தன்மையும் மனசாட்சியும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அது திசை மாறும் என்பதை ரொம்ப கவனமா. கட்டடத்தை கட்டுவது யாரு? இப்ப ரோடு கான்ட்ராக்ட் விடுற மாதிரி அதை கான்ட்ராக்ட் விடுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. இல்ல அப்படி அரசு பள்ளியை வந்து கட்டணும்னா அதுக்கு வந்து பிடபிள்யூடி தான் பொறுப்பு. யாரும் வந்து கட்டிட முடியாது. இந்த மாதிரி ஊரக பகுதிகளில் ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் இருக்காரு, ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுக்குமே நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. கிராமப்புறங்கள்ல 6 தடவை கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க. நம்ம பெற்றோர்கள் இருந்து சமூகர்கள் யார் வேணா கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இப்போ சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஊரக பகுதிகளில் பள்ளி ஏதோ மதில்ச்சுவரோ இல்ல பள்ளி கட்டிடமோ இடிந்து விழுந்து ஒரு குழந்தையின் உயிர் போச்சானா ஊராட்சி மன்ற தலைவரும் பொறுப்பு. அவர் மீதும் வழக்கு போடலாம். விசாரணை அங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஆமா, அவருமே தான் பொறுப்பு. இது நான் சொல்ல, சட்டம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இவங்க மேலேயும் வந்து நம்ம அக்வசிஷன் பண்ணணும். அப்போ நீ உன்னுடைய பகுதியில வந்து இன்னும் ஒரு ஊராட்சி மன்ற செயலாளராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எத்தனை அந்த ஒரு கிராமத்துல வந்து 25,000 ஸ்கூல் இருக்கா? 45,000 ஸ்கூல் இருக்கா? இருக்கிற ஒரு ஸ்கூலோட நிலைமையும் பாக்குறதுக்கு வக்கு இல்லாம திராணி இல்லாம இன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போய் கிடக்குதுன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க?
எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள்? இந்த கேள்வி இருக்குல்ல. ஓ, இந்த மாதிரி கட்டிடங்கள் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அரசு தரப்புல இருந்து தான் நிறைய ஸ்ட்ரிக்டான ஆர்டரே இருக்கு. பிடபிள்யூடி வந்து மிக முக்கியமான பொறுப்பு. பிடபிள்யூடியும் சிபிடபிள்யூடியும் தான் பொறுப்பாகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஆர்கிடெக்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஆர்கிடெக்ட் வேணா வந்து வடிவமைத்து கொடுத்துட முடியாது. இப்படிதான் காம்பவுண்ட் கட்டணும், இப்படிதான் ஸ்கூல்ல கட்டணும் கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து சிஓஏன்ற வந்து கவர்மெண்ட் சட்டப்படி அரசு அங்கீகாரம் பெற்ற ஆர்கிடெக்ட். அது அரசு அங்கீகாரம் பெற்ற ஆர்கிடெக்ட் தான் வந்து அந்த கட்டிடத்தை வடிவமைக்கணும். இப்ப நாங்க கேள்வி என்னன்னா, அந்த ஆர்கிடெக்ட் யாரு, அந்த பிடபிள்யூடி அதிகாரிகள் யாரு, அந்த அரசு ஊழியர்கள்லாம் யாருன்ற கேள்வி இருக்குது. எத்தனை வருஷத்து பில்டிங் இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை போயிட்டு பராமரிக்கணும்னு உனக்கு வந்து பயலா இருக்கும்போது நீ இத்தனை ஆண்டுகள் எத்தனை தடவை வந்து நீ பார்வையிட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. இங்க இந்த அரசு அதிகாரிகளுடைய வாங்கி தின்ற பழக்கமும் லஞ்சமும் ஊழமும் பெருத்திருப்பதனால் இன்னைக்கு ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அரசாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறான், இவங்களுடைய அலட்சியத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படி என்பதுதான் பொருள். யாரெல்லாம் விசாரிக்கணும் இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க 3 பேர் மேல வழக்கை திசை திருப்புறாங்கல்ல, இவங்களை பின்னாடி போடுங்க. முன்னாடி தூக்கிட்டு வர வேண்டிய ஆள் வந்து பிடபிள்யூடி அரசு ஊழியர்கள். அதுக்கப்புறம் அதை வடிவமைத்து கொடுத்த சிஓஏ. அதுக்கப்புறம் அந்த ஊரக பகுதியில பஞ்சாயத்து தலைவரா இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், பிரசிடென்ட், அவருமே இதுக்கு பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஏமா நீ வந்து டெய்லி இந்த ஸ்கூலுக்கு வரைய, இது நீ பாக்கலையா, இதையா அவங்க கவனத்துக்கு கொண்டு வரவில்லை என்றால் யாரு, தலைமை ஆசிரியர் இவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரலன்னா அவங்களும் பொறுப்பு. அதுக்கப்புறம் வரட்டும் மீதி எல்லாம் அடுத்த ஆள்லாம். முக்கியமா பாதிக்கப்பட வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டியவர்கள், சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான். மாவட்ட ஆட்சியர் வரமாட்டார். அதுல மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. அரசு அதிகாரிகள் போது அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்போ மாவட்ட ஆட்சியருமே அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்றாரு, அதை தவிர்த்து வந்து எந்த பணியும் அவர் பண்ணலன்ற ஒரு விமர்சனம் வருது. அது மக்களுக்கு தெரியும். அதான் நான் கூட தான் அவர்கிட்ட வந்து ஒரு 7 தடவை மனு கொடுத்துட்டே இருந்தா டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம மேலேயே பிஎன்எஸ் 129 அமைச்சிடுறாரு. அப்படின்னா ஐபிசியில் வந்து 110 சொல்லுவாங்க. ஏன்னா நான் இவன் சும்மா மனு கொடுத்துட்டு இருக்கானா, 110 போடு, 110 போட்டா பயங்கரவாதின்னு நம்மளை குண்டாஸ்ல போடலாம், ஹிஸ்ட்ரி லிஸ்ட்ல கொண்டு வரலாம். ஹிஸ்ட்ரி லிஸ்ட்ல கொண்டு வந்தா என்னடா இவனா ஒரு 2 டிகிரி படிச்சிருக்கான், முதல் தலைமுறையா இருக்கிறான், முதல் தலைமுறை பட்டாதாரியா இருக்கு, இதெல்லாம் கிடையாது. இவனா நம்மளுக்கு சும்மா மனு கொடுத்துனே இருக்கிறானே. மனு கொடுக்கறதா எங்க வேலை. அந்த மனுவை கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் உங்க வேலை. அதற்கான பெயர் அதுதானே, குறை தீர்க்கும் முகாம். ஆமா, மழை வந்தா போயிட்டு வந்து மழை தண்ணியில போய் நின்றுக்கிட்டு போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்கறதோ, ஒரு குழந்தை செத்து போனா அவங்க கிட்ட நான் வாங்க காம்ப்ரமைஸ் கூப்பிடணும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறதோ, இதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்க வேலையை சரியா செய்யுங்க, அது போதுமானது.